எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவும் ஏஜ் டிஃப்ரென்ஸில் ஒரு சில பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று கணவனை விட மனைவி அதிகமான ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இல்லைனா மனைவியை விட கணவருக்கு அதிகமான ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஜோதிட விதிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விதின்னு சொல்லி பார்க்குறப்போ 7வது வீடு, அதாவது 7வது வீட்டில் உதாரணத்துக்கு ஒரு கணவருடைய ஜாதத்தில் ஓகேங்களா, ஒரு கணவருடைய ஜாதத்தில் 7வது வீட்டில் சந்திரன் ஓகேங்களா. சந்திரன் சொல்கிறது வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் ஓகேங்களா. அது 7ல் சந்திரன் இருந்து கூட சுக்கிரன் சேர்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அவருக்கு வரக்கூடிய மனைவி இவருக்கு ஈக்குவலான ஏஜோ இல்லைனா இவரை விட ஒரு 2 வயசு 3 வயசு மூத்தவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான்னு பார்க்குறப்போ 7வது வீட்டில் சனி 7வது வீட்டில் சனி இருந்து ஓகேங்களா, 7வது வீட்டில் சனி இருந்து அதோட செவ்வாயோ இல்லைனா சுக்கிரனை சேர்ந்துருந்து வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் இவங்களை விட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட். சனிங்கிற சொல்கிறது பார்க்குறப்போ ஒரு வயதான ஒரு நபரை சொல்கிறது தான் சனி. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இல்லைனா மினிமம் ஒரு 6 வருஷம் ஒரு 7 வருஷம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கிற ஒரு கணவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த 7 இருக்கிற சனி செவ்வாய் இது கொடுத்து விடுகிறது. கூட சுக்கிரனை சேர்ந்தாருன்னா நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம். இவங்களுக்கு கொஞ்சம் வயதான நபர் தான் கணவரை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம்.